அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபோவன் அன்பு இலங்கை வாழ் உறவுகளே, என் பேர் மக்கின் முகமது அலி. நான் வவுனியா சூடுவேந்தப்புலம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்களுடைய நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சக்கர நாட்காலி பயணம் ஜனவரி 20ஆம் தேதி காலை மன்னாரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பயணம். மன்னாரிலிருந்து மதவாச்சி ஊடாக அனுராதபுரம் புத்தளம் ஊடாக நீர்கொழும்பு, கொழும்பு வேறுவல, கால, மாத்தர, அம்பாந்தோட்ட, வெள்ளவாய, புத்தள, மொன்றாகல, சியம்பலாண்டு, பொத்துவில், அக்கரப்பத்து, மட்டக்களப்பு, வாகரை ஊடாக நான் தற்போதாக மூதூர் மண்ணை வந்தடைந்திருக்கின்றேன். இதன் பிறகும் மூதூர் ஊடாக டிங்கோ, புல்மோட்டை ஊடாக முல்லைத்தீவு ஊடாக பரந்தன், விஸ்வமடு, பரந்தன், யாழ்ப்பாணம் திரும்பவும் நான் ஆரம்பித்த இடத்திலே முடிக்க இருக்கின்றேன். என்னுடைய இந்த பிரயாணத்தின் நோக்கம் உண்மையிலே அந்த ஷோல்டர் எனக்கு சரியான ஒரு பிரச்சனை. இதுக்கு முதலும் நான் கடந்த 2018ஆம் ஆண்டும் சுதந்திர தினத்துக்கு ஓடி இருந்த நான், 2019 ஓடி இருந்த நான், இப்போ 2026 3 தடவையாக நான் இலங்கையை சுற்றி வந்திருக்கிறேன். நான் ஒரு இலங்கை சக்கர நாட்காலி கிரிக்கெட் தேசிய அணியிலும் விளையாடுகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு நேபாள் காத்மாண்டுவில் நடந்த ஏசியா கப் போட்டியில் இலங்கை மண்ணுக்கு ரன்னர் அப். இப்போ நல்லா இருக்கிற ஆட்களுக்கே இந்த பிரயாணம் நிச்சயம் சவாலான ஒரு விஷயம் தானே. இவங்களுக்கு இந்த பிரயாணம் எப்படி அமைந்திருக்கு? எனக்கு இந்த பிரயாணம் உண்மையிலே கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் உயிரை பணையம் வச்சு தான் நான் ஓடிக்கொண்டு வரேன். சரி, எனக்கு இந்த யூரின் போகிறது கூட நான் கத்தீட்டர் பட்டை தான் போட்டிக்கிறேன். நான் சரியான ஒரு உண்மையிலே சரியான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் எதுவும் எனக்கு நான் எல்லா என்னத்தை பார்க்குறேன்னு சொன்னால், இந்த பிரயாணத்தினூடாக இன்னொரு மாற்றமும் எங்களுக்கு எங்களோட நாட்டில் மாறலாம். என்னென்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் இருக்கிறவங்க அடுத்தவங்கள்ட கையை ஏந்தாமல் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய மாதிரிக்கு அவங்க இன்றைக்கு முயற்சியால் வெளியில் அவங்க வரணும். தன்னம்பிக்கையோடு அவங்க இருக்கணும். சுயமாக சம்பாதிக்கணும். விளையாட்டு துறைகளில் நிறைய இப்போ எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் சாதனை படைத்தவன் இல்லை. என்னை போன்ற எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார். அவர் வெளியில் வரணும். எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய தாய் நாட்டின் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. எங்களோட நாட்டில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டுக்கு அண்மை நாடுகள், ஒட்டுமொத்த வெளிநாடுகள் எங்களுக்கு உதவி இருந்தது. வெளிநாடுகள் மட்டுமில்லை, நிறைய நல்லுள்ளம் கொண்ட உறவுகளும் எங்களுக்கு உதவி இருந்தாங்க. எங்களோட நாட்டுக்கு அனைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாக இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக அந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.